ஈஸியாக செய்கிற மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். அது வாசனைக்காக, அந்த எண்ணெயில் பொரியலை இந்த மாங்காய் பச்சடியில் அது செமையாக வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கூடவே நம்ம இந்த மாதிரி மாங்காயை திருவி வச்சுருக்கோம், அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். திருகி சேர்க்கல நம்மளுக்கு தொக்கு நல்லா வரும், எல்லாமே ஒரே மாதிரி வெந்து நல்லா வரும். ஒரு வதக்கி கொஞ்சமாக நம்ம இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எவ்வளோதான் வெல்லம் போட்டாலும் அதுக்குள்ளே உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். உப்பு காரம் போட்டாச்சு. ஒரு வதக்கி லேசாக தண்ணி தெளித்து விட்டு வேகணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, லேசாக தண்ணி தெளித்து நம்ம இதை வேக வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டுக்கலாம். நம்ம போட்ட மாங்காய் இந்த அளவு நல்லா வெந்து குழஞ்சிடணும். ஒரு பெரிய மாங்காய்னா ஒரு 100லேருந்து 150 கிராம் வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் போட்டுக்கிறது 2 மாங்காய், அந்த ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல, அது 2 மாங்காய் சேர்த்துருக்கேன். அதனால் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போட்டிருக்கேன் வெல்லம். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் ஒரே அளவாக இருக்கும். இந்த சீவி போட்டதுனால நம்மளுக்கு அந்த மாங்காய் பாருங்கள் அப்படியே தொக்கு மாதிரி வருது பாருங்கள். நம்ம போட்ட வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணியாக இருக்குன்னு பார்க்க வேண்டாம், இது கொஞ்சம் ஆறினோன்னே திக்காக ஆகிடும். அது மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.